சொல்லவா என் மகன் வரப்போகிறான். குழந்தை இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்ட உடனே மயங்கி விழுந்து விட்டு அசராத்து குழந்தைகளை அழைத்து என் மகன் எந்த இடத்தில் இறந்து கிடக்கிறான் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தெள்ளியராயினும் ஓழ்வினை மெல்ல நுழைவு சொல்லியிருக்காமா. அந்த ஆண்டவனையே ஆட்டி படைச்ச விதி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளையாடி இருக்கிறது. மேல வனாந்தரத்துல பார்க்க மாமே ஓங்கி விளந்த ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தின் அடியில் குழந்தையோட பிரேதத்தை எடுத்து வச்சு சுத்தி கள்ளிக்கத்தாலை எல்லாம் வெட்டி வச்சு ஒரு பெரிய பாறாக்கல்ல தூக்கி குழந்தையோட இதயத்தின் மேல வச்சு பாடிக்கும் மரகதம் கோமிதகம் அவன் வெள்ளி என்று சொல்லக்கூடிய நகைகளால் அழகு பார்த்த தாயிடம் வந்து பாறாக்களை தூக்கி வைத்திருக்கிறேன் தாயே என்று சொல்லுகிறீர்கள். உங்கள் மனவேட கல்லா இருப்பா கட்பாறையா அப்படி செய்யலாமாப்பா. என் பிள்ளைகிட்ட சவளிக்குமாப்பா. பெத்தவனும் பெத்து பிள்ளை மனம் கத்து நினைச்சு கலங்கி மாமி குழந்தை இறந்து போயிட்டான்ற உணர்வே இல்லாம பேசிட்டு இருக்கேளே. இறந்து போன குழந்தைக்கு அந்த கல்லோட பாரம் தெரிய போகுதா மாமி? காலகத்துல நாய் நரிகள் குழந்தையோட பிரேதத்தை கடிச்சு சின்ன பின்ன படுத்திராம இருக்கிறதுக்காக எங்க மனுஷக்கா வாங்கிட்டு குழந்தையோட இதயத்துல கண்ண வச்சுட்டு வந்திருக்கேன். ஐயா தியாகராஜ் என்னை மன்னிக்க வேண்டும். நீ சொல்லுவதை போல குழந்தை இறந்து விட்டாய் என்பதையே மறந்து விட்டேனப்பா. ஐயா இருந்தவன் உடலையாவது சென்று காண வேண்டுமே என்று நல்ல உள்ளத்தினாலே எப்படி செய்திருக்கிறீர்கள். நான் தான்ப்பா அவசரப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருக்கப்பா. பெரிய வார்த்தைகள் சொல்லாதே மாதிரி பெரிய வார்த்தை நான் சொன்னேன். எனக்கு தருவாயில பிறந்த ஒரு வார்த்தை சொன்னாமா தோழமார்கள், இந்த ஜென்மம் எடுத்து என் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்ய முடியும். காலகண்ட பகவானிடத்தில் சொல்லிடுங்கோ. வாயிட்ட கட்டளை இருந்தாலும் நிறைவேற்ற முடியல. மீண்டும் ஜென்மம் எடுத்து அவங்க மனைவிக்கு குழந்தைய பிறக்கணும்னு சொன்னா மாமி. மாமி எந்த ஜென்மத்திலே என் வயிற்றில் மகனாக பிறந்த அவனுக்கு பசித்த நேரத்திலே பசிக்க உணவு கொடுக்காத நிலையில் நான் இறந்து விட்டேன். என்னவா என் வயிற்றில் மகனாக பிறக்க வேண்டும்? வேண்டாம் அப்பா. இறைவனோடு இறைவனாக இரண்டரை கலந்தருளட்டும். முடிந்தால் நான் அங்கு சென்று பார்த்துக் கொள்கிறேன்.
என்னடா ஆண்டவன் நமக்கு சோதனை மேல சோதனையை கொடுத்துக்கிட்டு இருக்காமே, கலங்காதே மாமி. ஆண்டவன் யாருக்கு சோதனைகள் ரொம்ப கொடுக்கிறானோ நம்மளை நோக்கி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தமா. இவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சத்தியமா சொல்றேன் மாமி, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே. ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே. கூட்டினில் மூன்று பறவை, அது கொண்டது துன்பத்தின் உறவை. கூட்டினில் மூன்று பறவை, அது கொண்டது துன்பத்தின் உறவை. காலம் ஒரு நாள் மாறும், காலம் ஒரு நாள் மாறும், உன் கவலைகள் யாவும் தீரும். நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திட பெண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திட பெண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். அந்த தெய்வமும் துணையில்லை. கரம் பிடித்த மன்னவர் கடைசி வரையில் கூட வருவார் என்று நினைத்திருந்தேன். என் மன்னவரும் என் அருகில் இல்லையே. இனி அடிமை கொண்டு வீதியில் சென்று உத்தரவு பெற்று என் மகனை சென்று தேடி எடுத்து தகனம் செய்ய வேண்டும். ஐயா வீதியரே